போனோடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாரோட தங்கச்சி வந்து சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே சார் ரொம்ப உடஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். பேசாம நான் இந்த மாதிரி மீடியா அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு கிளர்க்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தேன்னா அம்மாவை நல்லா பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கையை உடச்சப்பையா இருக்கட்டும், அவருக்கு குண்டாசு போட்டப்பையா இருக்கட்டும், அப்பெல்லாம் உடையாத மனுஷன் அம்மா அப்படி பார்த்தோன்னே சுக்குநூறா உடஞ்சிட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல சார் இனிமேல் இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் உண்மையில எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. அவரு ஆம்புலன்ஸ்ல சாரோட தங்கச்சி எல்லாருமே அங்க போயிட்டாங்க. அம்மாவோட பாடி வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த தகனம் பண்றதுக்கு வந்துட்டு கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. ஆனா ப்ரொசீஜர் படி சார் வந்து போலீஸ் வேன்ல தான் போகணும். அவர் கேட்கிறாரு, சார் நான் ஆம்புலன்ஸ்ல போவான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்ப உண்மையிலேயே சுக்குநூறா உடஞ்சி. ஒரு அம்மாவை பார்க்கறதுக்கு கூட ஒரு முடியாம ஒரு கட்டுப்பாட்டுல இப்படியான ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கும்னு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. அந்த பென்ஷன் காசுல கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த அரசு அப்படின்றது எனக்கு தெரியல. அதை போய் முடக்குறாங்க. இப்ப எவ்வளவு ஒரு கொடூர மனநிலையா வந்து இந்த அரசு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. கோவை செயலில் இந்த கையை உடைச்சப்பெல்லாம் அம்மா மனசு நொந்துட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் எல்லாமே பொய் கேஸ்ன்னு சொல்லிட்டு. தம்மாக என்ன பண்ணா, பேசதானே செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சிட்டாங்க. முழுக்க அம்மாவோட இறப்புக்கு காரணமே இந்த திமுக அரசு தான். இது இங்க இருக்க யாராலுமே மறுக்க முடியாது. அடுத்து அம்மாவை எப்பெல்லாம் போய் நான் வீட்டில் போய் பார்க்கறேன்னா, இப்பெல்லாம் வந்து வெளியில காலிங் பில் இருக்கு, காலிங் பில் அடிச்சோன்னே வந்து அவசரமா கதவை திறப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா எப்பவுமே வந்து போலீஸ் வந்து அவங்க அந்த காலிங் பில் அடிச்சோடனே அந்த அதிர்ச்சி இருக்குமா, அவங்க நைட்டு தூங்குறப்ப கூட யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரியே இருக்குமா. இப்படி மனநிலையோட ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அவங்க உயிரோடய உண்மையிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், திமுக அரசு போனா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அவங்க லாஸ்டா கூட என்ன சொல்றப்ப சொன்னாங்க, நாங்க எங்க சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற யார் போனாலுமே தம்பி ஆட்சி மாறிடுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். அவங்க எவ்வளவு வந்து இந்த ஆட்சியால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, தம்பி ஆட்சி மாறுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ற வார்த்தை இருக்குல்ல, உண்மையிலே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க சொல்றப்ப, அவங்க சாகுறப்ப கூட அவங்க சொன்னது, பா சங்கத்தை பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட வந்துட்டு சாரால பேச முடியல. மறுபடியும் குண்டாசு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் குண்டாசு போட்டோன்னே இன்னும் வந்து அம்மா வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசியில தான் மகனை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த திமுக ஆட்சி ஒழியணும், சாரு நிம்மதியா இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட கடைசி ஆசையமா கூட இருந்துச்சு. மக்கள் இந்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை கொடுக்கணும். மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.